வணக்கம். அதிமுகவில் ராஜ்யசபா எம்பியா 2 பேரை சூஸ் பண்ணிட்டாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்பதுரை அண்டு தனபால். இன்பதுரை எல்லாத்துக்குமே தெரியும், வழக்கறிஞர் பிரிவில் இருக்கிறாரு. தனபால் யார்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்ட கிழக்கு மாவட்ட அவைத்தலைவராக இருக்கிறவர். அவரும் ஒரு வழக்கறிஞர் தான். சரி, 2 பேரை சூஸ் பண்ணிட்டாங்க. கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த 2 பேரை யார் சூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பையன் மிதுன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ராஜ்யசபா எம்பிக்கு நிறைய போட்டிகள் இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா ராஜ் சத்யன் அவர் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். எப்படியாவது இருந்தாலும் தனக்கு வந்துடணும், ஏன்னா ஐடிவிங்க அதெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். கண்டிப்பாக தனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. தொடர்ந்து தெற்கு பகுதியிலே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாமே எழுப்புனாங்க. இப்போ ராஜ் சத்யனுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது உடனே அவர் கண்டிப்பாக அதிமுகவுக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயங்கள் இனிமேல் படிப்படியாக மறைமுகமாக வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மிதுன் தான் இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒன்றும் மெயின்டைன் பண்ணல. மிதுன் தான் மெயின்டைன் பண்ணுறாரு, யாருக்கு என்ன போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஏன்னா மிதுனோட ரெக்கமெண்டேஷனில் தான் இன்பதுரைக்கும் அதே போல் தனபாலுக்குமே கிடச்சிருக்கு. தனபால் அப்படின்னு சொன்ன பிறகு பார்த்திங்கன்னா தனபால் பேரை கூட கடைசி நேரத்தில் தான் அவங்க டிக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தனபால் அப்படின்னா சபாநாயகராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் எல்லாத்துக்கும் வந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் இவர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த தனபால் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டியில் இருந்தாங்க. ஜெயக்குமார் இருந்தார், விந்தியா இருந்தாங்க, அப்புறமா கோகுலேந்திரா ரொம்ப வருஷமாக கடந்த முறை கூட ராஜ்யசபா எம்பி கூட கேட்கும்போது கூட ஓபிஎஸ்ட்டை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி கோகுலேந்திராட்ட தட்டி விட்டார். அதே போல் ஜெயக்குமார் எனக்கு வேணுங்க, சீட்டு வேணுங்க அப்படின்னு சிவி சண்முகமும் தோத்துட்டார் சட்டமன்ற தேர்தலில். அவருக்கு கொடுக்குறீங்க, எனக்கும் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது இது ஓபிஎஸ் வாங்கிட்டு போயிட்டாருங்க, நீங்கள் போய் ஓபிஎஸ்ட்டை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓபிஎஸும் இல்லை நான் தென் மாவட்டங்களில் ஒருத்தருக்கு, மிக முக்கியமான ஒருத்தருக்கு, ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தரை நான் எம்பி ஆக்குறேன்னு சொல்லி தருமறி கொடுத்தாரு. அதே போல் பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமாரும் பார்த்திங்கன்னா ஒரு லேடிக்காக கேட்டார். அவரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். அதையும் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சைடு தள்ளி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் ஓபிஎஸ் மேலே எல்லாம் கோபமாகி கட்சியவே கூட ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு துரத்தி விடு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு போனாங்க. அதே போல் ஒரு சூழ்நிலை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ராஜ் சத்யன் கேட்டிருக்காப்புல, அவரும் ஐடிவிங்க எடப்பாடி பழனிசாமிக்கு முழுசாக இறங்கி செஞ்சவர் அவரும் ஒருத்தர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கும் கொடுக்கல. அது இல்லாமல் ஜெயக்குமார் நேரடியாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசியிருக்கிறாரு, எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுங்க, திரும்பவும் சட்டமன்ற தேர்தலில் ராயபுரத்தில் நான் நின்றாலும் ஜெயிக்க முடியாது, நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி எந்த சூழ்நிலையும் உருவாகாதுன்னு சத்தியம் பண்ணீங்க. சத்தியம் பண்ணதை நம்பி நானும் பாஜக பயங்கரமாக கேவலமாக கல்வி ஊற்றிட்டேன். நான் பேசினது எல்லாமே எடப்பாடி பழனிசாமியோட குரல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு நம்பிக்கை மோசடி பண்ணிட்டீங்க, எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்துருங்க, திரும்பவும் நான் ராயபுரத்தில் நின்றேன்னா ஜெயிக்க முடியாது, ஓட்டு போட மாட்டாங்க, இருந்தாலும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி என் இமேஜே டேமேஜ் பண்ணி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நேரடியாக எடப்பாடி பழனிசாமிகிட்டே பேசியிருக்கிறாரு ஜெயக்குமார். அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்ச முக்கியமான நபர்களை எல்லாத்துக்கும் அழுத்தம் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஜெயக்குமார் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜெயக்குமார் இல்லை அப்படின்னா கட்சிக்குள்ள ஒரு கலகத்தை ஏற்படுத்துவார், இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனை உருவாகும், இதனால் அதிமுகவுக்கு ஒரு பிளவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் மறைமுகமான ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் இது ஜெயக்குமார் பேசுகிறது எல்லாத்தையுமே எடப்பாடி பழனிசாமி பெருசாகவே எடுத்துக்கல. ஜெயக்குமாரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவர் போனால் போட்டுவோம், அவர் பேசணுங்கிற இதே கிடையாது, அவசியமே கிடையாது. அவர் செய்திகளை சந்தித்து அவரை வச்சு தான் நான் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன் கேபி முனுசாமியை வச்சு நான் அறிக்கையில் விடலையா, இன்பதுரையும் தனபால்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் வேறு போக்கில் போக ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு கோபம், டென்ஷன் ஜெயக்குமாருக்கும் வந்துருச்சு. அதே போல் உதயகுமார் சதன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். எப்படியா இருந்தாலும் தென் மாவட்டத்தில் ஒரு கொடுங்க, அப்போ தாங்க எங்களுக்கு இதாக இருக்கும், மக்கள் எங்களுக்கு கொஞ்சம் அதிமுக மேலே ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி பார்த்தாரு. இல்லை தென் மாவட்டங்களுக்கே கொடுக்க முடியாது, இன்பதுரையும் அந்த சைடு தானே, அதனால் தொடர்ந்து நாங்கள் தென் மாவட்டங்களுக்கே கொடுத்துட்டு இருக்க மாதிரி, ஒன்று வடக்கு ஒன்று தெற்கு இப்படி தான் கொடுக்க முடியும், 2 சீட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன் இந்த 2 சீட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மாவட்ட செயலரோட ஆலோசனை பண்ணும்போதெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு ராஜ்யசபையில் மொத்தம் ஒரு 5 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு முன்னுரிமை தருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம 2யுமே நம்மளே எடுத்துக்கலாம், கூட்டணி கட்சிகளுக்கு பெருசாக நம்ம கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தார். அதே போல் பாமக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டணிக்குள்ளே
பாமக வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் இருந்தார். இன்றைக்கி அவங்க கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனை, அப்பா மகன் பிரச்சனை ஓடுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் போய் அன்புமணிக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்ட அன்புமணிக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தாங்க. ஒருவேளை கொடுத்துருந்தாங்கன்னா ராமதாஸ் வந்து கூட்டணி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக இந்த சமயத்தில் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாரு. இல்லை இவங்க சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே எப்படி அதிமுக பாமக கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி பலம் வேணும். திமுக கூட்டணி பலத்தோடு இருக்குது. அதிமுக வந்து வெறும் பாஜகவை மட்டும் நம்பிட்டு இருக்கு. தேமுதிக வந்து எங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2026 வந்து நாங்கள் ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 சீட்டு காலி ஆகுது. அந்த 2 சீட்டில் ஒரு சீட்டை வந்து நாங்கள் தேமுதிக தரோம், அதையும் வந்து லெட்டர் பேரில் அடித்து கொடுத்துருந்தார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கூட யாருமே கூட்டணி வைக்கணும்னு விரும்பவே இல்லை. அப்படி விரும்பாத சமயத்தில் தேமுதிக வந்து கூட்டணி வச்சாங்கல்ல, அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நான் ராஜ்யசபா எம்பி சீட்டு தரேன்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை மீறுறது தொடர்ந்து அவர் செய்கிற இந்த செயல் வந்து எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணுவார்ப்பா, அவர் துரோகசாமி தான், தொடர்ந்து துரோகம் பண்ணிட்டு தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்துருச்சு. ஏன்னா இருந்தாலும் பிரேமலதாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி மற்றவங்களுக்கு பண்ணுவார், அவங்க கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கு பண்ணுவார், கூட்டணி கட்சிகளுக்கு பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. அது நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நேற்று பொய்யா போச்சு. இல்லை எடப்பாடி பழனிசாமி யாராக இருந்தாலும் பண்ணுவார், அவர் வந்து அரசியல் தான் பண்ணுறாரு, அவர் வந்து யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கலை அப்படிங்கிறத தெளிவாக நேற்று புரிஞ்சுட்டாங்க. கேபி முனுசாமி வந்து தேமுதிக எங்களோட கூட்டணியில் தான் தொடருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் பிரேமலதா பேசும்போது பார்த்திங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை வந்து 2026 ஜனவரியில் கடலூரில் நடக்கிற மாநாட்டில் தான் நாங்கள் அறிவிப்போம், அதிமுகவோட நாங்கள் கூட்டணியில் இல்லை, யார் சொன்னாரோ அவர்கிட்டே போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நேரடியாக நெத்தியில் அடித்த மாதிரி அவங்களும் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் திமுகவில் வந்து நேற்று நடந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டாங்க. அதில் விஜயகாந்த் மறைவுக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. இதெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து தீர்மானத்தில் அது ஒன்று சேர்த்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவரே கடைசி நேரத்தில் சேர்த்து விட்டார். இது தேமுதிகவுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிக்க, பிரேமலதா ஒரு நன்றி திமுகவுக்கு தெரிவித்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவை நோக்கி தான் தேமுதிக போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அது இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிக தொகுதிகளை வந்து அதிமுகனால் கொடுக்க முடியும், ஆனால் அதிக வெற்றிகளை வந்து திமுகவில் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவங்க 10 தொகுதி கொடுத்தாலும் 10 தொகுதியிலையும் நம்ம தோற்று தான் போவோம். ஆனால் அதே சமயத்தில் அவங்க 4 தொகுதி கொடுத்தாலும் 4 தொகுதியிலையும் திமுக நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வந்துருச்சு. அதனால தான் திமுக கூட்டணியை உடைக்கவே முடியல. இப்போ பிரேமலதாவும் சரி திமுகவோட நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் திமுகவை நேற்று அவங்க பாராட்டி பேசினதுலையும் பார்க்கும்போது அதிமுக மேலே, அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சரி, கூட்டணி கட்சிகளுக்கும் அவர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த பிறகு இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நேற்று செய்தியாளர்கிட்ட கேட்கும்போது கூட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தேமுதிக கூட நாங்கள் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தாலும் அந்த வாக்குறுதி நாங்கள் எந்த ராஜ்யசபா அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். நாங்கள் 2026 ராஜ்யசபா சீட்டு கூட நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோன்னு தானே அர்த்தம், நாங்கள் எந்த வருஷம்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த சட்டமன்ற ராஜ்யசபா தேர்தலில் போய் அதுதான் கொடுத்தாகணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி மாற்றி 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 பேசுகிற இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதை கேட்கும்போது பயங்கரமான ஒரு டென்ஷன் வந்து தேமுதிகவுக்கு வந்துடுச்சு. அதுவும் பிரேமலதாவுக்கு வந்துடுச்சு. சுதீஷை கூப்பிட்டு சுதீஷை வந்து ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. சுதீஷ் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கும் போது கூட எடப்பாடி பழனிசாமி இல்லை எங்களுக்கு ராஜ்யசபையில் வந்து எங்களுக்கு மதிப்பு மரியாதை வேணும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து இந்த தடவை எடுத்துக்கிறோம், உங்களுக்கு அடுத்த தடவை தரேன்னு சொல்லும்போது சுதீஷ் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு இந்த தடவை ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிகிட்ட அழுத்தமாக பேசிட்டு வந்திருக்காரு. பேசிட்டு வந்த பிறகுமே எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி அவர் ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்படி வந்து தொடர்ந்து இப்படி கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கும் கட்சிக்குள்ளே கூட்டணியில் வச்சவங்களுக்குமே தொடர்ந்து துரோகம் பண்ணுறாரு. இந்த முடிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மூலம் ஆலோசனை கூட்டத்தில் எடுத்த முடிவுகள் தான் அப்படிங்கிறத தெளிவாக எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் புரிய வச்சுட்டார். மாவட்ட செயலாளர்களோட மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும்
அவருடைய அதிமுகவோட பலத்துக்காக தான் இந்த மாதிரி ராஜ்யசபாவில் வந்து அவருடைய அதிமுகவோட பலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாமல் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து திடீர்னு சீட்டை வாங்கிட்டு அவங்க அப்படியே மாறி போயிடுறாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் கொடுத்துருந்தாங்க, அன்புமணி ராமதாஸ் அப்படியே பாஜகவை ஆதரிச்சிட்டாரு. அதே போல் வந்து ஜி.கே. வாசனுக்கு கொடுத்துருந்தாங்க, ஜி.கே. வாசனோட இது பார்த்திங்கன்னா அவரும் பாஜகவை ஆதரிக்க அமைச்சிட்டாரு. இப்படி தொடர்ந்து எல்லாருமே பாஜகவை ஆதரிக்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் ராஜ்யசபா எம்பி சீட்டு வாங்கிக்கிறாங்க. அதே போல் தேமுதிகவுக்கு இப்போது நம்ம ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட கூட்டணியில் தொடருவாங்களா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துச்சு. அந்த அவநம்பிக்கையினால அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, யாருக்குமே கூட்டணி கட்சிகள் கொடுக்கல. கூட்டணி கட்சினா நம்ம கூட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி பண்ணுறது, அதுவும் பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தார், கோகுல இந்திரா காத்திருந்தாங்க, இப்படி நிறைய பேர் காத்திருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையுமே கழிச்சு விட்டுட்டு இவர் எடப்பாடி பழனிசாமி அவருக்காக குறிப்பாக மிதுனுக்கு சப்போர்ட் ஆதரிக்கிற நபர்களுக்கு மட்டுமே மிதுன் ரெக்கமெண்டேஷனில் இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டை போட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக அதிமுக வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.